மென்மையான திசுக்களின் காயம் குறித்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது பொதுவாக காயமடைந்த மென்மையான திசுவை கண்டறிதல், உள்காயத்திற்கான முதலுதவி சிகிச்சைகளை அறிந்து கொள்ளுதல், வெளிக்காயத்திற்கான முதலுதவி சிகிச்சைகளை அறிந்து கொள்ளுதல், கண், காது, மூக்கு மற்றும் கழுத்து காயங்களின் முதலுதவி சிகிச்சை, வயிறு மற்றும் பிறப்புறுப்பு காயங்களின் முதலுதவி சிகிச்சையை அறிந்து கொள்ளுதல், உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் கட்டுவதை தெரிந்து கொள்ளுதல், தன்னார்வலர்களின் பங்கு. மென்மையான திசு என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். மென்மையான திசுக்கள் வெவ்வேறு உடல் உறுப்புகளை இணைக்கிறது, பாதுகாக்கிறது, மேலும் அவை உறுப்புகளை சுற்றிலும் அமைந்துள்ளன. உடலின் பெரும்பாலான பகுதிகளில் மென்மையான திசுக்கள் உள்ளன. மென்மையான திசுக்களில் நிணநீர் நாளங்கள், நரம்புகள், இரத்த நாளங்கள், கொழுப்பு, தசை, தசை நார்கள், குருத்தெலும்புகள் மற்றும் பல திசுக்கள் ஆகியவை அடங்கும். பெரும்பாலான மென்மையான திசு காயங்கள் அதிர்ச்சி அல்லது பிற காரணிகளின் விளைவாக விரைவான, எதிர்பாராத அல்லது கட்டுப்பாடற்ற இயக்கங்களால் ஏற்படுகின்றன. இருப்பினும் நீடித்த அதிகப்படியான பயன்பாடு அல்லது தொடர் சோர்வுற்ற கட்டமைப்புகள், குறிப்பாக தசைகள் மற்றும் தசைநார்கள், மென்மையான திசுவில் சேதத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி காயமடையும் திசுக்களை பார்ப்போம். தசை நார்கள், தசைகள், தசை நாண்கள், நரம்புகள், எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகள். மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் கிளிக் செய்யவும். முன்புற தசைநார், முழங்காலில் உள்ள மைய இணை தசைநார், மணிக்கட்டு, கையில் உள்ள உடல்நார், இணை தசைநார் மற்றும் முதுகெலும்புகளில் உள்ள இடைவெளி தசைநார்கள் ஆகியவை அடிக்கடி காயமடையும் தசைநார்கள் ஆகும். அடிக்கடி பாதிப்பு ஏற்படக்கூடிய தசைகள் கையின் மேல் பகுதியில் உள்ள தசை, தொடையின் தசை மற்றும் அடிவயிற்றில் உள்ள தசைகள் போன்றவை. முழங்காலில் உள்ள தசைநார், கால் அல்லது கீழ்காலில் உள்ள தசைநார் மற்றும் தோள்பட்டை அல்லது முழங்கையில் உள்ள தசைநார் போன்றவை அடிக்கடி காயமடையும் தசைநார்கள் ஆகும். தோள்பட்டையில் உள்ள நரம்பு, முழங்கை அல்லது கையின் உள்நார் நரம்பு, கணுக்கால் அல்லது பாதத்தில் உள்ள நரம்பு மற்றும் தலையில் உள்ள மண்டை நரம்புகள் ஆகியவை அடிக்கடி காயமடையும் நரம்புகள் ஆகும். தொடையெலும்பு, கையெலும்பு, உடற்பகுதியில் உள்ள விலா எலும்புகள், கால் மணிக்கட்டு, கை மணிக்கட்டு ஆகியவை அடிக்கடி காயமடையும் எலும்புகள் ஆகும். குருத்தெலும்புகளில் முழங்கால் குருத்தெலும்பு, முதுகெலும்பில் உள்ள டிஸ்குகள் மற்றும் இடுப்பில் உள்ள குருத்தெலும்பு ஆகியவை அடிக்கடி காயமடைகின்றன. இப்பொழுது மென்மையான திசுக்களை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க ஒரு செயல்பாட்டை மேற்கொள்வோம். வாக்கியத்தை முடிக்க பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து சப்மிட்டை அழுத்தவும். இப்பொழுது உள்காயங்களை பற்றி அறிந்து கொள்வோம். இது போன்ற காயத்தில் தோல் மூடியே இருக்கும். அடிப்பட்ட திசுக்களை காண முடியாது. உள்காயங்கள் தோலுக்கு மேலோட்டமான தீங்கு விளைவிக்கும் அல்லது சில நேரங்களில் உள்ளுறுப்புகளுக்கு சேதம் விளைவிக்கும். சிறிய காயங்களுக்கு பொதுவாக மருத்துவ கவனிப்பு தேவையில்லை. ஆனால் மிகவும் கடுமையான காயங்கள் ஆபத்தானதாக இருக்கலாம். மூடிய காயங்கள் பொதுவாக நீர்வீழ்ச்சிகள் அல்லது கார் விபத்துகளின் மூலம் ஏற்படும் அதிர்ச்சியின் விளைவாகும். தோல் அப்படியே இருந்தாலும் சேதமானது அடிப்படை தசைகள், உள்ளுறுப்புகள் மற்றும் எலும்புகள் வரை சென்றடையும். உள்காயங்களை அடையாளம் காண பல அறிகுறிகள் உள்ளன. வீக்கம்,
மென்மை, நிறமாற்றம் மற்றும் உருமாற்றம். மூடிய காயங்களின் வகைகளை அடுத்து பார்க்கலாம். மூடிய காயங்களின் வகைகளை கன்டியூஷன், எமட்டோமா மற்றும் கிரஷ் இன்ஜுரி. மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் கிளிக் செய்யவும். கன்டியூஷன் காயம் என்பது விளையாட்டு காயங்களின் பொதுவான வகையாகும். இதில் நேரடியான அப்பட்டமான அதிர்ச்சியால் சிறிய இரத்த நாளங்கள், நுண்குழாய்கள், தசைகள், திசுக்கள், உள்ளுறுப்புகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் எலும்புகள் கூட சேதமடைகின்றன. இது தோலின் காயம்பட்ட பகுதியில் பரவி சிவப்பு நிறத்தில் இருந்து நீல நிற மாற்றத்துடன் வலிமிகுந்த காயமாக இருக்கும். எமட்டோமாஸ் என்பது சிறிய இரத்த நாளங்கள் மற்றும் நுண்குழாய்களை சேதப்படுத்தும் காயங்கள். இதன் விளைவாக இரத்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிகிறது. எமட்டோமா பொதுவாக வலிமிகுந்தது, பஞ்சு மற்றும் ரப்பர் போன்ற கட்டிப்புண்களாக இருக்கும். இது உடலின் உள்ளே ஆழமாகவோ அல்லது தோலுக்கு அடியிலோ ஏற்படலாம். காயத்தின் தீவிரம் அது ஏற்படும் இடத்தை பொறுத்து சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். நசுங்கிய காயம் பொதுவாக வெளிப்புற உயர் அழுத்த சக்தியால் ஏற்படுகிறது. இது உடலின் ஒரு பகுதியை இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் அழுத்துவதால் ஏற்படுகிறது. காயம் மற்றும் வலியின் அளவானது காயத்தின் இடம், அளவு, காலம் மற்றும் சக்தியை பொறுத்தது. ஒரு சிறிய காயமாகவோ அல்லது நசுங்கிய பகுதியின் அழிவு வரை இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் காயம் உயிருக்கு ஆபத்தானதாக மாறுவதை தடுக்க முதலுதவி சிகிச்சை முக்கியமானதாகும். எனவே உள்காயங்களுக்கான முன் சிகிச்சைகளை பற்றி அறிந்து கொள்வோம். உள்காயங்களுக்கு பல முதலுதவி சிகிச்சை முறைகள் இங்கே உள்ளன. ரைஸ் முறையை பயன்படுத்தவும், அதாவது ஓய்வு, ஐஸ், அழுத்தம் மற்றும் உயர்த்துதல். அடுத்து ரைஸ் முறையை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். ஆரம்பத்தில் 24 முதல் 48 மணி நேரம் வரை ஓய்வு பரிந்துரைக்கப்படுகிறது. அதன் பிறகு மிதமான செயல்பாடு தொடங்க வேண்டும். 40 முதல் 45 நிமிட இடைவெளியில் 20 நிமிடங்களுக்கு மேல் ஐஸ் ஒத்தடம் கொடுக்கவும். அதிகபட்சம் 48 மணி நேரத்திற்கு இந்த முறையை பயன்படுத்துங்கள். மென்மையான அழுத்த முறையானது வீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. உயர்த்துதல் முறையானது நரம்புகளில் முறையான இரத்த சுழற்சியை அதிகரிப்பதன் மூலம் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. பின்னர் உள் இரத்தப்போக்கு இருப்பதை குறிக்கும் முக்கிய அறிகுறிகளில் ஏதேனும் உள்ளனவா என்பதை நோயாளிக்கு ஏற்படும் விரைவான மாற்றங்களை கண்காணிக்கவும். இது ஒரு மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நிலையாகும். பாதிக்கப்பட்டவரின் அதிர்ச்சிக்கு சிகிச்சை அளிக்கவும். நோயாளியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும். அடுத்து வெளிக்காயங்களின் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுவோம். வெளிக்காயங்கள் பொதுவாக தோல் சிதைந்த அல்லது வெட்டப்பட்டு இருப்பதை குறிக்கின்றன மற்றும் இதில் உள்ள திசு வெளியில் தெரியும். ஒரு வெளிக்காயம் என்பது தோல் அல்லது தசை கத்தியால் வெட்டப்பட்டதை போன்ற ஒரு கிழிப்பாகும். வீழ்ச்சி, கூர்மையான பொருட்களை தவறாக கையாளுதல், கருவிகள் அல்லது இயந்திரங்களால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் சாலை விபத்துகள் போன்ற பொதுவான காரணங்களால் வெளிக்காயங்கள் ஏற்படுகின்றன. வெளிக்காயத்தின் வகைகள்: சிராய்ப்புகள், ஒழுங்கான அல்லது ஒழுங்கற்ற சிதைவுகள், ஊடுருவல் காயம், அவல்ஷன், துண்டிக்கப்படுதல், திறந்த அல்லது மூடிய நசுங்கிய காயம், துப்பாக்கி சூடு காயம் அல்லது குத்திக்கொண்ட பொருள் போன்றவை ஆகும். மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் கிளிக் செய்யவும். சிராய்ப்பு என்பது கடினமான, கரடுமுரடான மேற்பரப்பில் தோலை தேய்ப்பதால் அல்லது உரசுவதால் ஏற்படும் தோல் காயமாகும். இந்த வகை காயத்தில் இரத்தப்போக்கு பொதுவாக குறைவாக இருக்கும். ஆனால் தொற்றுநோயை தவிர்க்க தோலை சுத்தம் செய்ய வேண்டும். பொதுவாக சிராய்ப்புகளில் கீறல் மற்றும் சிராய்ப்பு அடங்கும். மேலும் இதில் தோலின் வெளிப்புற அடுக்கு மட்டும் சேதமடைகிறது. இத்தகைய காயம் அனைத்து அடுக்குகளுக்கும் ஊடுருவது இல்லை. வெட்டுக்காயம் என்பது தோலில் ஏற்படும் காயம். ஒரு சிராய்ப்பு காயம் போலல்லாமல் கண்ணாடி துண்டு போன்ற கூர்மையான பொருளால் ஏற்பட்ட காயம் வெட்டுக்காயம் என்று அழைக்கப்படுகிறது.
வெட்டுக்காயத்திலிருந்து இரத்தப்போக்கு விரைவானது மற்றும் பின்வரும் பண்புகளை கொண்டது. ஒழுங்கான அல்லது ஒழுங்கற்ற வெட்டு, கூர்மையான பொருட்களால் ஏற்படும் வெட்டு, மழுங்கிய பொருட்களால் கடுமையான அடி அல்லது தாக்கம், ஆழத்தை தீர்மானிக்க இயலாது, மேலும் கணிசமான இரத்தப்போக்கு ஏற்படும். ஒரு ஊடுருவல் மற்றும் துளைப்பு காயம் என்பது திசுக்களில் ஒரு சிறிய துளை ஏற்படுத்தும் காயமாகும். சிறிய வெளிப்புற இரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் துப்பாக்கி சூட்டு காயத்தை போல் உள்ளுறுப்பு உள் சேதம் ஏற்படுவதால் கடுமையான உள் இரத்தப்போக்கு ஏற்படலாம். அவல்ஷன் என்பது திசுக்களை வலுக்கட்டாயமாக கிழிப்பது அல்லது பகுதியளவு கிழிப்பதாகும். துப்பாக்கி குண்டுகள், வெடிப்புகள், விலங்குகள் கடித்தல் அல்லது உடலை நசுக்கும் விபத்துகளால் ஏற்படுகிறது. தீவிர மற்றும் விரைவான இரத்தப்போக்கு ஏற்படலாம். பின்வருபவை அவல்ஷன் காயத்தின் பண்புகளாகும். தோல் மற்றும் தளர்வான திசுக்கள் கிழிந்து தொங்குவதால் ஆக்சிஜன் விநியோகத்தில் இருந்து திசு துண்டிக்கப்படுகிறது. துண்டித்தல் என்பது விபத்தாலோ நோயாலோ அல்லது அறுவை சிகிச்சை மூலம் உடல் பாகத்தை வெட்டி அகற்றுதல் ஆகும். ஒரு அறுவை சிகிச்சை நடவடிக்கையாக இது புற்றுநோய் அல்லது குடலிறக்கம் மற்றும் மூட்டுகள் போன்ற பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வலி மற்றும் தொற்றுநோயை கட்டுப்படுத்த பயன்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கையாக தனிநபர் மீது நடத்தப்படுகிறது. ஒரு சிறப்பு வழக்கு பிறவி துண்டித்தல் ஒரு பிறவி கோளாறு. இதில் கருவின் மூட்டுகள் சுருக்கப்பட்ட பட்டைகளால் துண்டிக்கப்படுகின்றன. அதிர்ச்சிகரமான துண்டிப்புகள் எப்போதும் செய்யப்படுகின்றன. கை கால்கள் பாதிக்கப்படும் பொழுது, அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் பொழுது மற்றும் இரத்த நாளங்கள் வீழ்ச்சியடையும் பொழுது. நசுங்கிய காயம் வாகனத்தால் அல்லது இயந்திரம், கட்டுமானம் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட சம்பவங்களால் அடிக்கடி ஏற்படுகிறது. பெரிய நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகளில் 3 முதல் 20% மக்கள் இறப்பு கட்டிட இடிபாடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்வதால் ஏற்படும் நசுங்கிய காயங்களால் ஏற்படுகிறது. துப்பாக்கி சூட்டு காயத்தின் உடனடி சேத விளைவு பொதுவாக கடுமையான இரத்தப்போக்குடன் தொடர்புடையது மற்றும் இரத்த அளவு குறைவதால் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. ஹைபோவாலமிக் ஷாக் என்பது முக்கிய உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை போதுமான அளவு கிடைக்காத போது ஏற்படுகிறது. இரத்த ஓட்டம் என்பது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வழங்குவதற்கான வழிமுறையாகும். ஹைபோவாலமிக் ஷாக்கின் பொழுது இரத்த இழப்பு காரணமாக போதுமான ஆக்சிஜன் விநியோகம் உடல் உறுப்புகளுக்கு கிடைப்பதில்லை. குத்தப்பட்ட பொருள் என்பது உடலின் பகுதியை துளைத்து உள்ளே இருக்கும். குத்தப்பட்ட இடம் மற்றும் பொருளின் அளவை பொறுத்து அவசர மருத்துவ உதவி தேவைப்படலாம். வெளிக்காயங்களுக்கு பல முதலுதவி சிகிச்சை முறைகள் உள்ளன. முதலில் காயத்தை பார்க்க வேண்டும். இதில் ஆடைகளை அகற்றி மென்மையான திசுக்களை வெளிப்படுத்துதல், நோயாளியின் தலைப்பக்கமாக ஆடைகளை இழுத்து அகற்றுவதை தவிர்க்கவும். கத்தரிக்கோலால் வெட்டி ஆடைகளை அகற்றுவதே சிறந்த முறையாகும். அடுத்தபடியாக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த செய்ய வேண்டியவை: நேரடி அழுத்தம் மற்றும் உயர்த்துதல். காயத்தில் தொடர்ந்து இரத்தம் கசிந்தால் பொருத்தமான அழுத்த புள்ளி மற்றும் உயர்த்துதலை பயன்படுத்துதல். கடைசி முறையாக மட்டும் டார்னிகெட் முறையை பயன்படுத்தவும். காயம் மாசுபடுவதை தடுக்கவும். காயத்தின் மேற்பரப்பை சுற்றியுள்ள பகுதியை சுத்தம் செய்யவும். உடலை துளைத்த பொருளை அகற்ற முயற்சிக்காதீர்கள். காயத்திற்கு கட்டுக்கட்டவும். ஒரு சுத்தமான துணியை பயன்படுத்தவும் மற்றும் காயத்தை மறைக்க ஒரு கட்டு கட்டி பாதுகாக்கவும். கூடுதலாக நோயாளியை போர்த்தி அமைதியாக இருக்கச் செய்யுங்கள். அதிர்ச்சிக்கு சிகிச்சை அளிக்கவும். நோயாளியை மருத்துவ மையத்திற்கு கூடிய விரைவில் கொண்டு செல்லவும். இப்பொழுது வெளி மற்றும் உள்காயங்களை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க மற்றொரு செயலை மேற்கொள்வோம். உள் மற்றும் வெளிக்காயங்களை அடையாளம் காணவும். பொருத்தமான மருத்துவ வழக்கில் படத்தை இழுத்து சப்மிட் அழுத்தவும்.
இப்பொழுது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த டிரஸ்ஸிங் மற்றும் பேண்டேஜ்களை பயன்படுத்துவது பற்றி தெரிந்து கொள்வோம். டிரஸ்ஸிங் என்பது காயத்தை மறைக்க பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருளையும் குறிக்கிறது. இது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் மாசுபடுவதை தடுக்க உதவுகிறது. கட்டு என்பது ஒரு டிரஸ்ஸிங்கை நிலையாக வைத்திருக்க பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருளையும் குறிக்கிறது. டிரஸ்ஸிங்கில் 2 வகைகள் உள்ளன. அக்லூசிவ் டிரஸ்ஸிங் என்பது காயத்தில் காற்று நுழைவதை தடுக்கவும் உள் உறுப்புகளிலிருந்து ஈரப்பதம் இழப்பதை தடுக்கவும் இதில் நீர் புகாத பொருள் பயன்படுத்தப்படுகிறது. பருமனான டிரஸ்ஸிங் என்பது 2 முதல் 3 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு தடித்த சுத்தமான துண்டு அல்லது அதை போன்ற ஏதாவது ஒரு டிரஸ்ஸிங்கை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட பல அடுக்கை கொண்ட துணியை குறிக்கிறது. டிரஸ்ஸிங் மற்றும் பேண்டேஜ்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறைகள். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த டிரஸ்ஸிங் பயன்படுத்தப்படுகிறது. நோய் தொற்று தவிர்முறை நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் டிரஸ்ஸிங்கை இட வேண்டும். காயங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். டிரஸ்ஸிங் மற்றும் கட்டு உறுதியானதாக நிலையானதாக வசதியாக இருந்தாலும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் வகையில் இறுக்கமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். எந்த ஒரு கட்டிலும் சிக்கக்கூடிய தளர்வான முனைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். கடைசியாக விரல் நுனியை மூடுவதை தவிர்க்க வேண்டும். இரத்தப்போக்கு கட்டுப்பாட்டில் சில அடிப்படை கோட்பாடுகள் உள்ளன. அவை எச்சரிக்கை, அடையாளம் மற்றும் அழுத்தம். கோட்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஆராய்வோம். முதலில் எச்சரிக்கையை உருவாக்கும் முன் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் காயமடைந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வாறு உதவ முடியும்? அதற்கான படிகளை பார்ப்போம். சூழ்நிலை பாதுகாப்பாக இருந்தால் காயமடைந்த நபருக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உங்களையும் பாதிக்கப்பட்டவரையும் ஆபத்தில் இருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தை கண்டறியவும். கடைசியாக இரத்தத்தால் பரவும் நோய் தொற்றுகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள கையுறைகளை உபயோகிக்க வேண்டும். அவசர உதவிக்கு 112 அல்லது 108ஐ அழைக்கவும். இது அவசர மருத்துவ உதவிக்கான அழைப்பாகும். சூழ்நிலையை பொறுத்து அவசர மருத்துவ சேவையானது தகுந்த உதவியை வழங்கும். இரத்தப்போக்கு ஏற்பட்டால் இரத்தப்போக்கு ஏற்படும் இடத்தை கண்டறியவும். பரிசோதிக்க காயத்தின் மேல் உள்ள ஆடைகளை அகற்றவும். பின்னர் உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கு இருப்பதை கண்டுபிடித்து அடையாளம் காணவும். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இரத்தப்போக்கு என்றால் என்ன? அதை பற்றி அறிந்து கொள்வோம். உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கிற்கான சில அறிகுறிகள் உள்ளன. அவை அதிக இரத்தப்போக்கு, காயத்தில் இருந்து தொடர் இரத்தப்போக்கு, தரையில் இரத்தம் தேங்கி இருத்தல், இரத்தம் படிந்த ஆடைகள், இரத்தத்தில் நனைந்த கட்டு மற்றும் கை அல்லது கால் அல்லது அதன் ஒரு பகுதி துண்டிக்கப்படுதல். அழுத்தம் கொடுப்பதற்கு உங்களிடம் முதலுதவி பெட்டி இல்லை என்றால் காயத்தை ஒரு சுத்தமான துணியால் மூடி 2 கைகளாலும் நேரடியாக அழுத்துவதன் மூலம் காயத்தின் மீது நேரடி அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு கை அல்லது காலில் இருந்து உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கு இருந்தால் டார்னிகெட் கட்டை பயன்படுத்துங்கள். கை அல்லது காலில் இருந்து உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கின் போது டார்னிகெட் கட்டு கட்ட வேண்டும் மற்றும் கழுத்து, தோள்பட்டை அல்லது இடுப்பு ஆகியவற்றில் இருந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டால் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த சுத்தமான துணியால் காயத்தை மூடி பின்னர் 2 கைகளாலும் அழுத்தம் கொடுக்கவும். அசாதாரண காயங்களை கட்டுவதற்கு பல செயல்முறைகள் உள்ளன. அவை ஊடுருவல் காயம், குத்தப்பட்ட பொருள், அவல்ஷன் அல்லது தோல் கிழிந்து தொங்குதல் மற்றும் உறுப்பு துண்டாதல் அல்லது இணைக்கப்படாத கிழிதல். மேலும் அறிய ஒவ்வொரு வகையான காயத்தையும் கிளிக் செய்யவும். ஊடுருவல் காயம் ஏற்பட்டால் வெளிக்காயத்தை முழுமையாக மூடி வைக்கவும். நோயாளியை சாத்தியமான வெளியேறிய காயத்தை பரிசோதிக்கவும். குத்தப்பட்ட பொருளால் காயம் ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை: மார்பில்
குத்தப்பட்டால் காற்றுப்பாதையை தடுக்காமல் அல்லது சிபிஆரை நிர்வகிப்பதற்கு ஏதேனும் இடையூறு ஏற்படாத வகையில் குத்தப்பட்ட பொருளை அகற்ற வேண்டாம். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு தடிமனான துணி கொண்டு குத்திய பொருளை நிலைப்படுத்தி கட்ட வேண்டும். அவல்ஷன் அல்லது தோல் கிழிந்த காயத்தில் காயத்தின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். கிழிந்த தோலை சாதாரண நிலைக்கு வைக்கவும். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும். பருமனான டிரெஸ்ஸிங்கை கொண்டு மூடி ஒரு கட்டு கட்டவும். கடைசியாக துண்டிக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத அவல்ஷன் விஷயத்தில் காயத்தை சுத்தம் செய்யவும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும் டிரெஸ்ஸிங் மற்றும் பேண்டேஜ் பயன்படுத்துங்கள். மேலும் துண்டிக்கப்பட்ட பகுதியை குளிர்ச்சியாகவும் ஈரப்பதத்துடனும் தண்ணீர் படாமல் வைத்திருங்கள். இப்போது டிரெஸ்ஸிங் பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க மற்றொரு செயலை செய்யலாம். பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து சப்மிட் என்பதை அழுத்துவதன் மூலம் வாக்கியத்தை பூர்த்தி செய்யவும். இப்பொழுது கண், காது, மூக்கு மற்றும் கழுத்து காயங்கள் போன்ற சிறப்பு சூழ்நிலைகளுக்கான சில முதலுதவி சிகிச்சையை பார்ப்போம். கண்ணில் ஏற்பட்ட காயமானது துளையிடப்பட்டு இருந்தால் அல்லது பொருளால் குத்தப்பட்டு இருந்தால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். காயமடைந்த கண்ணின் இயக்கத்தை தடுக்க மற்ற கண்ணிலும் கட்டுக்கட்டவும். சுயநினைவற்ற நோயாளியின் கண்கள் வறண்டு போவதை தடுக்க கட்டுக்கட்டுவதற்கு முன் கண்களை மூட வேண்டும். இல்லையெனில் குருட்டுத்தன்மை ஏற்படலாம். காயமடைந்த கண்ணை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதே போலவே மற்ற கண்ணையும் பாதுகாக்க வேண்டும். கண் வெளியே வந்திருந்தால் அதை மீண்டும் உள்ளே வைக்க முயற்சி செய்யாதீர்கள். கட்டுகளை பயன்படுத்துவதற்கு முன் அதை ஒரு பேப்பர் கப் அல்லது அட்டை கூம்பு கொண்டு மூடி வைக்கவும். பொதுவாக காதிலிருந்து வெளியேறும் ரத்தம் அல்லது தெளிவான திரவம் அல்லது ரத்தம் கலந்த திரவம் ஆகியவை மண்டை எலும்பு முறிவு அல்லது தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தை குறிக்கலாம். காது காயத்திற்கான முதலுதவி சிகிச்சை பின்வருமாறு. காதை ஒருபோதும் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். இரத்த கசிவை நிறுத்தவும். மேலும் தெளிவான திரவத்தை அதாவது CSF வருகிறதா என்பதை சரிபார்க்கவும். இது மண்டை எலும்பு முறிவை குறிக்கும். திரவங்களை உறிஞ்சுவதற்கு காதில் திறப்பு முழுவதும் ஒரு தளர்வான சுத்தமான டிரெஸ்ஸிங்கை வைக்கவும். அழுத்தம் கொடுக்க வேண்டாம். மூக்கில் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அது ஒரு அவசர நிலையாகவும் தீவிரமானதாகவும் இருக்கலாம். இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. கணிசமான இரத்த இழப்பு ஏற்படலாம். இதன் விளைவாக அதிர்ச்சி ஏற்படலாம். நோயாளிக்கு மண்டை எலும்பு முறிவு அல்லது முதுகெலும்பில் காயம் இருக்கும் என்று சந்தேகப்பட்டால் இரத்தப்போக்கை நிறுத்த முயற்சிக்காதீர். மூக்கு காயத்திற்கான முதலுதவி சிகிச்சை பின்வருமாறு. சுவாச பாதையை பராமரிக்கவும். மூக்கின் நுனியை லேசாக அழுத்தவும். மேலும் உதடு மற்றும் ஈறுகளுக்கு இடையில் ஒரு டிரெஸ்ஸிங்கை வைத்து அழுத்தவும். நோயாளியை அமைதியாக உட்கார வைக்கவும். மூக்கின் உள்ளே நீங்கள் காணக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அகற்ற வேண்டாம். அவல்ஷன்களுக்கு ஒரு அழுத்தமான டிரெஸ்ஸிங் பயன்படுத்தவும். கழுத்து பகுதியில் வெட்டு அல்லது பிற காயங்கள் பெரிய இரத்தப்போக்கு அல்லது ஏர் எம்போலிசத்தை ஏற்படுத்தும். ஏர் எம்போலிசம் என்பது இரத்த நாளங்களில் காற்று குமிழ்கள் செல்லும் நிலையாகும். கழுத்து காயத்தால் பேசுவதில் சிரமம் அல்லது குரல் இழப்பு ஏற்படலாம். கழுத்து காயத்திற்கு செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சை பின்வருமாறு. சுவாச பாதை திறந்திருப்பதை உறுதி செய்யவும். கையுறை அணிந்து சிகிச்சை அளிக்கவும். ஆக்லிசிவ் டிரெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்கள். தேவைக்கேற்ப அழுத்தம் கொடுக்கவும். டிரெஸ்ஸிங் மீது கட்டுக்கட்டவும். மேலும் கழுத்து பகுதியில் முதுகெலும்பை அசையாமல் வைக்கவும். அடுத்து வயிறு மற்றும் பிறப்புறுப்பு காயங்களை பற்றி பார்ப்போம். அடிவயிற்றில் திடமான மற்றும் வெற்றிட உறுப்புகள் உள்ளன. வயிற்றில் உள்ள பெருங்குடல் மற்றும் சிறுகுடலில் காயம் ஏற்படும் சிதைந்தால் வயிற்றின் உள் வெளிப்புற அமைப்பில் இரத்தம் கசிந்து செரிமான நொதிகள், அமிலங்கள் மற்றும் பாக்டீரியாக்களை வெளியிடுவதால் அழற்சி எதிர்வினை ஏற்படலாம். கல்லீரல், மண்ணீரல் போன்ற திட உறுப்புகளின் சிதைவால் கடுமையான இரத்தப்போக்கு ஏற்படலாம். வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டால் செய்ய வேண்டிய சில சிகிச்சை முறைகளை பார்ப்போம். வயிற்று காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான படிகள் பின்வருமாறு. நோயாளி வாந்தி எடுக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். அனைத்து வெளிக்காயங்களையும் கட்டுக்கட்டி மூடி வைக்கவும். வெளியில் தெரியும் உள் உறுப்புகளை மீண்டும் உள்ளே வைக்க முயற்சி செய்ய வேண்டாம். அவற்றை தடிமனான, ஈரமான, சுத்தமான துணியால் மூடி அதை சூடாக வைக்க ஒரு டிரெஸ்ஸிங் அல்லது துண்டால் சுற்றி வைக்கவும். முக்கிய அறிகுறிகளை தொடர்ந்து கண்காணிக்கவும். நோயாளியை முதுகு பக்கமாக படுத்த நிலையில் வைக்கவும். அதிர்ச்சிக்கு சிகிச்சை அளிக்கவும். பிறப்புறுப்பு காயங்களும் கடுமையானவை.
பிறப்புறுப்புகளில் ஏற்படும் காயங்கள் மற்ற காயங்களைப் போலவே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இருப்பினும் நோயாளியின் தனியுரிமையை பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். மென்மையான திசு காயங்களின் போது தன்னார்வ தொண்டர்களின் பங்கை பார்ப்போம். சம்பவ இடத்தில் இருக்கும் ஆபத்தை அகற்றுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தன்னார்வலர்கள் மீட்பு படைக்கு உதவலாம். காயமடைந்தவர்களை கைமுறையாக அல்லது ஸ்ட்ரெச்சரில் சுமந்து செல்வதில் அவர்கள் மீட்பு குழுவினருக்கு உதவ முடியும். மருத்துவ முதலுதவி அளிப்பவர்கள் காயம்பட்ட பாதிக்கப்பட்டவருக்கு டிரெஸ்ஸிங் அல்லது கட்டுக்கட்டுவதில் உதவலாம். தன்னார்வலர்கள் மருத்துவ ஊழியர்களுக்கு உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சையில் உதவலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன உறுதியையும் ஆறுதலையும் தன்னார்வலர்கள் கொடுக்கலாம். இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். இந்த தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். இந்த தொகுதியில் நாம் கற்றுக்கொண்டது மென்மையான திசுக்கள், நிணநீர் நாளங்கள், நரம்புகள், இரத்த நாளங்கள், தசைநாண்கள், தசைநார்கள், குருத்தெலும்பு மற்றும் பிற திசுக்கள் ஆகியவை அடங்கும். உயிருக்கு ஆபத்தான விபத்து அல்லது காயம் ஏற்பட்டால் அது மோசமடைவதை தடுக்க உள்காயம், வெளிக்காயம், கண், காது, மூக்கு மற்றும் கழுத்து காயங்கள், வயிற்றுக்காயம் மற்றும் பிறப்புறுப்பு காயங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது அவசியம். இரத்தப்போக்கு கட்டுப்பாட்டின் தலையாய கொள்கை எச்சரிக்கை, அடையாளம் காணுதல் மற்றும் அழுத்துதல் ஆகும். இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கு, தொற்றுநோயை தடுப்பதற்கும் உதவுவதற்காக காயத்தின் மீது பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருளும் டிரெஸ்ஸிங் என்று குறிப்பிடப்படுகிறது. டிரெஸ்ஸிங்கை நிலையாக வைக்க பயன்படுத்தப்படும் எந்த பொருளும் கட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. 2 வகையான டிரெஸ்ஸிங் உள்ளன. அவை ஆக்ளூசிவ் டிரெஸ்ஸிங் மற்றும் மொத்தமான டிரெஸ்ஸிங் ஆகும். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த மற்றும் நோய் தொற்று தவிர்ப்பு முறை நுட்பத்தை பயன்படுத்தி டிரெஸ்ஸிங் அதாவது கட்டு கட்டப்படுகிறது. கட்டும் கட்டானது டிரெஸ்ஸிங் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இரத்த ஓட்டத்திற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்பொழுது பாடத்தை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து வினாக்களுக்கும் சம மதிப்பெண் கொண்டவை. தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வாழ்த்துக்கள். மென்மையான திசுக்களின் காயம் பற்றிய பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள்.